ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ராடக்ட்டில் ஒன்றான உளுந்தங்கஞ்சி மாவு வச்சு உளுந்தங்களி சூப்பரான ரெசிபிங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்தங்களி செய்யறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட உளுந்தங்கஞ்சி மாவு 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை, இதுவும் நம்மளோட ப்ராடக்ட்டில் ஒன்று தாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு நம்மளே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச 2 டம்ளர் நாட்டு சர்க்கரையும் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா நாட்டு சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இது பதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும். கருப்பட்டி சேர்த்தாலும் இதே பக்குவம் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் மட்டும் தவிர்த்தரலாம். கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இதில் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரையில் தூசு எதுவும் இருக்காதனால நான் அப்படியே இப்போ மாவு கலந்து செய்ய போகிறேன். நீங்கள் தூசு ஏதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நல்லா வடிகட்டிட்டு மறுபடியும் இதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச உளுந்தங்கஞ்சி மாவு 1 டம்ளர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நல்லா மாவு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெயை நம்ம 1/2 டம்ளர் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட உளுந்தங்களி நல்லா கெட்டியாக ரெடியாகி வந்துடுங்க. இது நம்ம புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைங்கள், இல்லை 30 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எல்லாருமே வாரத்துக்கு 1 முறை செஞ்சு எடுத்துக்கலாங்க. உடம்புக்கு, இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நம்மக்கிட்ட உளுந்தங்கஞ்சி மாவு மட்டும் இல்லாமல் சத்து மாவு, ராகி மாவு, மசாலா வகைகள், செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் இது எல்லாமே கிடைக்குங்க. நம்ம ப்ராடக்ட்டில் எது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.